எனக்கு எல்லாமே லேட்டஸ்ட் தான் வேணுங்க. லேட்டஸ்ட் ஐஃபோன், லேட்டஸ்ட் பைக், லேட்டஸ்ட் கார், எல்லாமே எனக்கு லேட்டஸ்டாக தான் வேணும் இல்லை. ஆனால் உங்கள் மைண்ட் செட் மட்டும் இன்னும் லேட்டஸ்ட்டாக வர மாட்டேங்குது. அதுக்கு என்னங்க பண்ணுறது? எஸ், இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சம்மந்தப்பட்ட நபர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு இந்த சொசைட்டியோட கமெண்ட்ஸ், அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னமும் அந்த பொண்ணு எதுக்கு 10 மணிக்கு மேலே அந்த நேரத்தில் வெளியே போச்சு? அந்த பையன் கூட இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அவங்க ஏன் அந்த நேரத்தில் காருக்குள்ள அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏங்க, இந்த இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியில் 21st செஞ்சுரியில் 2025 நம்ம இருக்கோம். இன்னமும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் வெளியே போய் பேசுறதுக்கு உரிமை இல்லை. ஸோ அவங்க 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்ன்ல 2 பேரும் போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பர்சனல் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியில் ஒரு இண்டிபெண்டன்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு அது உரிமை இருக்குங்க. சட்டப்படி யாரும் நம்ம போய் பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அஸ் அ பேரண்ட்ஸுக்கே உரிமை கிடையாது. அவங்க 2 பேருமே மேஜர். ஸோ அவங்க போய் பேசுறதுக்கும் அவங்க 2 பேரும் பழகிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படி இருக்கப்போ நீங்க எப்படி அவங்க 2 பேரும் வந்து பேசினது தப்பு, அந்த நேரத்தில் வெளியே போனது தப்பு நீங்க சொல்லுவீங்க? எந்த தைரியத்துல அந்த 3 பேரும் அங்க வந்து அவங்கள அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போனாங்க? எங்க ஒன்றும் பட்டிக்காட்டுலயோ ஒரு காட்டுலயோ கிராமத்துலயோ இது நடக்கல. கோயம்புத்தூர் சிட்டியில இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான சிட்டியில டெவலப்டு ஏரியாக்குள்ள ஒரு 3 பேர் திருட்டு பைக் எடுத்துக்கிட்டு கையில அருவாள் கத்தியோட அந்த நேரத்துல குடிச்சிட்டு வந்து ஒரு கார் கண்ணாடியை உடைச்சு அந்த பையனை அடிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். அதுக்கு பயந்து நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? ஓகே, இனிமேல் நான் பொண்ணையோ என் தங்கச்சியோ என் அக்காவையோ இனிமேல் நான் வெளியே விட மாட்டேன். 10 மணிக்கு மேலே வெளியே போகாத, பாதுகாப்பு இல்லை, அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாது, இதை பண்ணாதுதான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான மைண்ட் செட் நமக்கு இருக்க வரைக்கும் கண்டிப்பா இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதுங்க. ஸோ நம்ம எப்போ அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி நம்ம மைண்ட் செட்டையும் லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது மாதிரி நம்ம மாத்திரமோ அப்போதான் இதுக்கு ஒரு எண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் நினைச்சு பாருங்க. 24/7 ஒர்க், ஒரு ஐடியா இருக்கட்டும், இல்லை ஒரு செக்யூரிட்டி ஜாபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க்காக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த கெரியர்ஸ் இப்போ எல்லாருமே 24 hours ஒர்க் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஷிஃப்ட் மாற்றி ஷிஃப்ட். நான் நைட்டில் தான் 10 மணிக்கு தான் ஷிஃப்ட்டே ஆரம்பிக்கும். அப்போ நான் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா நான் அந்த நேரத்தில் ட்ராவல் பண்ணி போய் தான் ஆகணும். அது பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும். ஸோ நான் என்னோட கெரியருக்காகவும் க்ரோத்துக்காகவும் நான் வெளியே போய் தான் ஆகணும், நான் ப்ரொஃபஷனாக பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரியான தேர்ட் பர்சன்ஸ்க்காகவோ ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன்ஸ்க்காக பயந்துக்கிட்டு என்னால் வீட்டில் உட்காந்துருக்க முடியாது இல்லையா?